அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கேலக்ஸி அகாடமி சேலம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் ஸ்கீம்ஸ் ஆஃப் ஐசிஆர். ஸோ ஐசிஆர் கொண்டு வந்த ஒரு சில முக்கியமான எக்ஸ்டென்ஷன் ஸ்கீம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இவங்க வந்து ஒரு 4 ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அத வந்து ஃப்ரண்ட் லைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் லைன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து 4 ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது 4மே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இந்த இயர் 1992ல மத்த புரோகிராம் எல்லாத்தையும், மத்த 3 புரோகிராமையும் இந்த கேவிகே உடைய மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ ஒரு புரோகிராமா பார்ப்போம். இந்த 3 புரோகிராமையும் 1992 ஏப்ரல் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, கேவிகே ஓட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேவிகேங்கிறது ஒரு நான் மொபைல் ப்ரோகிராம். ஸோ மொபைல் ப்ரோகிராம்னா மூவ் ஆகுறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது. இது வந்து நான் மொபைல் ப்ரோகிராம். ஏன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க? வொர்க் பண்ணுவாங்க. அந்த பர்ட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஜெனரலா ஒரு கேவிகே வந்து இருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் அவங்களுடைய வொர்க் இருக்கும். அத தாண்டி இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடியது ஆல் இண்டியா கோஆர்டினேட்டட் ப்ராஜெக்ட் ஆன் நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன். இது வந்து ஷார்ட்டா என்டின்னு கூட சொல்லுவாங்க. நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன். இது இயர் வந்து அடிக்கடி கேட்பாங்க. 1964ல கொண்டு வந்திருப்பாங்க. மெயின்லி ஃபார் ஃபுட் கிராப்ஸ்க்காக இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ன்னு சொல்றாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ்னா, டெக்னாலஜிய ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உதவக்கூடிய ஒரு ப்ரோகிராம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் இண்டியா கோஆர்டினேட்டட் ப்ராஜெக்ட் ஆன் நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன். இத ஏன் நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் லெவல்ல டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியும், யீல்டிங் வெரைட்டீஸ் ப்ரோகிராம் அல்லது கிரீன் ரெவல்யூஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்புறம் தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த காலகட்டத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தீவிரமா வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த மாரி யீல்டிங் வெரைட்டீஸ் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேரணும். இல்ல டெக்னாலஜிலாம் மக்களுக்கு கொண்டு போய் சேரணும்னா, நேஷனல் லெவல்ல டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணா தான் மக்களுக்கு போய் சேரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆல் இண்டியா லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில செலக்டட் ஏரியாஸ்ல ஐ திங்க் ஒரு 100 ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் த இந்தியா செலக்ட் பண்ணி, அங்க வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்காகன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரைஸ்ல ஒரு புது வெரைட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா, நேஷனல் லெவல்ல டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. எதுக்காக அந்த வெரைட்டி பத்தி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க? அதனுடைய புரொடக்ஷன் பொட்டன்ஷியாலிட்டி எந்த அளவுக்கு அந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஈல்ட வந்து இன்கிரீஸ் பண்ணும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது யாரு வந்து இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, ரிசர்ச்சர்ஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிசர்ச்சர்ஸ்னா எதுவும் கிடையாது. சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா? அத கண்டுபிடிச்ச டெக்னாலஜி கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் அல்லது அதே ரிலேட்டடா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் பிரீடர் தான் இத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மத்த இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து இத வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. எதனால வந்து சயின்டிஸ்ட்ட வச்சு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னா, சயின்டிஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணா தான் ஃபார்மர்ஸ் வந்து அத நம்புவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட்டே என்ன பண்ணியிருப்பாங்க? டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதான் ரேஷனல் பிஹைண்ட்ன்னு குடுத்திருக்கும். அதுக்கு உண்டான காரணம். அன்லெஸ் சயின்டிஸ்ட் கேன் டெமான்ஸ்ட்ரேட், ஃபார்மர் மே நாட் ஹியர். புரிஞ்சுதுங்களா? இது எங்க பண்ணுவாங்கன்னா, ஃபார்மர்ஸ் உடைய ஃபீல்ட்ல தான் பண்ணுவாங்க. இது வந்து கொஸ்டினா கேட்பாங்க. நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து இந்த 1964ல பண்ணாங்க. அப்போ அது எங்க வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா, ஒரிஜினல் ஃபார்மர்ஸ் உடைய ஃபீல்ட்லயே பண்ணுவாங்க. இப்ப டெமான்ஸ்ட்ரேஷன் ஏரியான்னு பார்க்கும்போது 0.4 டூ 1 ஏக்கர் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெமான்ஸ்ட்ரேஷன் ஏரியாவா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மென்ட் பிளாட். ட்ரீட்மென்ட் பிளாட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பிளாட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில்லேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வில்லேஜ்ல ஒரு ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணியிருப்பாங்க.
ஃபார்மர்னா ரொம்ப லார்ஜ் ஃபார்மரும் இல்லாம, ரொம்ப ஸ்மால் ஃபார்மரும் இல்லாம, ஒரு மீடியமா இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி, அந்த அவருடைய ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, ஒரு 1 ஏக்கர் இருக்குன்னா, அந்த 1 ஏக்கர்ல புதுசா கண்டுபிடிச்ச வெரைட்டி என்ன பண்ணுவாங்க? சோயிங் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பக்கத்திலேயே ஒட்டுன ஃபீல்டு இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 ஏக்கர். இது வந்து ஆல்ரெடி கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த வெரைட்டி. ஓகேங்களா? ஸோ அப்ப 2யும் கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, இந்த பிளாட்ல இருக்கிறது தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெரைட்டி தான் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப புதுசா கண்டுபிடிச்சது, நாம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச்சர் வந்து அந்த ஃபீல்ட்ல வந்து போடுவாரு. இப்ப ஈஸியா கம்பேர் பண்ணும்போது, புதுசா கண்டுபிடிச்ச வெரைட்டியோட ஈல்டு அதிகமா வரும்னு அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ஸ்பெசிஃபிக் ஈல்டு டார்கெட் இருக்கும். தேர் இஸ் நோ செப்பரேட் கண்ட்ரோல். செப்பரேட் கண்ட்ரோல்னா ஃபார்மர்ஸ் குரோ பண்றதையே கண்ட்ரோல்ல எடுத்துக்குவாங்க. தனியா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரிசர்ச் ஒர்க்கரே வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல கண்ட்ரோல் பிளாட்ன்னு ஒண்ணு போட மாட்டாங்க. ஆல்ரெடி ஃபார்மர் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஏரியாவையே என்ன பண்ணிக்குவாங்க? கண்ட்ரோலா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. புரியுதுங்களா இல்லையா? கண்ட்ரோல்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பெரிமெண்டல் பிளாட் அல்லது ட்ரீட்மெண்ட்ன்னா, ஏதாவது ஒரு இன்டர்வென்ஷன கொண்டு வந்து அத கல்டிவேஷன் பண்ணாங்கன்னா, அத வந்து ட்ரீட்மெண்ட் பிளாட்ன்னு சொல்லுவாங்க. எதுவுமே பண்ணாம ஆல்ரெடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ, அது மட்டும் இருக்கக்கூடியது கண்ட்ரோல் பிளாட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இட் இஸ் எ காம்போசிட் ஆஃப் போத் மெத்தட் அண்ட் ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். ஏன்னா ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பார்த்திருப்போம். அந்த டெக்னாலஜி அந்த வெரைட்டி மூலமா எவ்வளோ ஈல்டு வந்து குடுக்குது அப்படிங்கிறத அவங்க கண்ணுக்கு முன்னாடி காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுல குரோ ஆகுற டைம்ல, ஒவ்வொரு டைம்லயும் குரோ ஆகும் இல்லையா? வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் ஸ்டேஜ் வரும். இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி காமிப்பாங்க. மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த வெரைட்டியோடைய சீட்லிங் ட்ரீட்மெண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பிளான்டிங். எஸ்ஆர்ஐ ஃபாலோ பண்றாங்கன்னா, எப்படி பிளான்டிங் வந்து பண்ணணும்? அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதே மாரி வீடிங் இந்த மாரி ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, மெத்தட் டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கும். அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் வரும். புரியுதுங்களா இல்லையா? ஸோ multiple cropping system are usually followed and yielding varieties are used in this demonstration. This program was given to ICR in 1967. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதுல மல்டிபிள் கிராப்பிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்றாங்க. மல்டிபிள் கிராப்பிங்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கிராப் இல்லாம நெறைய கிராப் வந்து பார்த்தீங்கன்னா, கல்டிவேட் பண்றது தான் மல்டிபிள் கிராப்பிங்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி கிராப் யூஸ் பண்றதுல எல்லாத்துலயும் ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷனல் ரிசர்ச் ப்ராஜெக்ட். இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு அடிக்கடி கேட்பாங்க. 1974, 75ல தான் இது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண டெக்னாலஜிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த புரோகிராமுடைய முக்கியமான ஒரு நோக்கம். ஓகேங்களா? ஸோ அது மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஷெட் ஏரியாவுல அங்க இருக்கிற பீப்பிள கிளஸ்டர் பேசிஸ்ல அடாப்ட் பண்ண வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி ப்ரூவன் டெக்னாலஜின்னா, ஆல்ரெடி ஃபீல்ட் கண்டிஷன்ல டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது நல்ல ஈல்ட வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருக்கும். அதுதான் ஆல்ரெடி ப்ரூவன் டெக்னாலஜி. அந்த மாரி ப்ரூவ் பண்ண டெக்னாலஜிய வாட்டர் ஷெட் பேசிஸ்லனா ஃபர்ஸ்ட் பிரைமரிலி எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, வாட்டர் ஷெட் ஏரியா இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஏரியாவுல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கணும்னா, இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஃபார்மரா அப்ரோச் பண்ணாம, ஒரு குரூப் அப்ரோச்ச இல்ல கிளஸ்டர் அப்ரோச்ச ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அத வாட்டர் ஷெட்ல இருக்கக்கூடிய ஹோல் வில்லேஜே கவர் ஆகுற மாரி எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க? பாப்புலரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இதனுடைய முக்கியமான எய்ம். இதனுடைய அப்ஜெக்டிவ்ன்னு பார்க்கும்போது, டூ டெஸ்ட் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் நியூ ரிசர்ச் ரிசல்ட்ஸ் ஆன் ஃபார்மர்ஸ் ஃபீல்ட் ஆன் ஆப்பரேஷனல் லெவல் அண்டர் தர் எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸஸ் அண்ட் சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன் அண்ட் கல்ச்சரல் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, புதுசா கண்டுபிடிச்ச ஒரு டெக்னாலஜி அல்லது வெரைட்டிய ஃபார்மர்ஸ் உடைய ஃபீல்டுல போடுவாங்க.
அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஃபார்மர்ஸ் உடைய ஃபீல்டுல போடும்போது, அவங்களது வெரைட்டி மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது வெரைட்டி ஒரு வில்லேஜ்ல பாப்புலரைஸ் பண்றதுக்காக இது பண்றாங்கன்னா, அந்த வெரைட்டி மட்டும் தான் வெளியில இருந்து குடுக்கிறதா இருக்கும். மத்த எல்லாமே ஆல்ரெடி அந்த ஃபார்மர் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாரோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஃபார்ம் யார்ட் மேன்யூர் யூஸ் பண்றாருன்னா, அது யூஸ் பண்ணலாம். பஞ்சகவ்ய யூஸ் பண்றாருன்னா, அது யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்மர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரைஸ் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறதுல, என்னென்னலாம் இன்புட் அவங்களுக்கு கிடைக்கிற இன்புட்ட யூஸ் பண்ணாங்களோ, அதே இன்புட்ட தான் இப்ப நம்ம குடுத்த இந்த ஹை யீல்டிங் ரைஸ் வெரைட்டிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ அப்படியே யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. வெளியில இருந்து எந்த ஒரு ரிசோர்ஸ் எடுக்க மாட்டாங்க. அதே மாரி சோசியோ எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் கண்டிஷன். சோசியோ எக்கனாமிக்னா ஒரு சில ஃபார்மரால வெளியில இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாம வந்து ஒரு ஸ்மால் ஃபார்மர்ஸ் உடைய ஃபீல்டுல இந்த டெஸ்ட் வந்து நாம வந்து பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்மால் ஃபார்மரால நெறைய ஃபெர்டிலைசரோ, கெமிக்கலோ வாங்கி ஸ்ப்ரே பண்ண முடியாது. இப்ப அவரால என்ன முடியுதோ, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கிராப்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரோ, ஃபெர்டிலைசரோ இல்ல பெஸ்டிசைடோ, சப்போஸ் அவர் வந்து பெஸ்டிசைடு ஸ்ப்ரே பண்றதே இல்ல இதுக்கு முன்னாடி கிராப்ல அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஸோ அப்ப இந்த புது வெரைட்டில என்ன பண்ண மாட்டாங்க? அத வந்து எதையுமே ஸ்ப்ரே பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது டூ ஐடென்டிஃபை கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஆர் பேரியர் டூ சேஞ்ச். இதே ப்ரோகிராம்லயே இன்னொரு எய்ம் என்ன வச்சாங்கன்னா, என்ன வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது? இல்ல பேரியர்ஸ் வந்து இருக்குது. சேஞ்ச் ஆகுது. ஏன்னா, மக்கள சேஞ்ச் பண்றது தான் எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்டுடைய முக்கியமான வேலை. ஓகேங்களா? அப்படி அவங்க சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பேரியரா இருக்குது அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் பாப்புலரைசிங் மாடர்ன் டெக்னாலஜி த்ரூ குரூப் ஆக்டிவிட்டீஸ். இத நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். குரூப் ஆக்டிவிட்டீஸ்னா உங்களுக்கு தெரியும். கிளஸ்டர் அப்ரோச் தான் இதுல வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஏன்னா குரூப் ஆஃப் மக்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜி அப்படியே கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் அடாப்ட் பண்ணாவே அதுல குரூப்ல இருக்கிற எல்லாருமே அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. குரூப் அப்ரோச்னா எதுவும் கிடையாது. ஸோ இப்போ வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் இதுல. ஸோ அப்போ வந்து அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லா மக்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. தனித்தனியா இண்டிவிஜுவலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி குரூப்பா பண்ணும்போது ஒருத்தர் மாறுனாவே அந்த குரூப்ல இருக்கிற எல்லாரும் சேஞ்ச் ஆகுவாங்கிற ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, கேவிகேன்னு சொல்லுவாங்க. ஸோ கிருஷி விக்யான் கேந்திரா அல்லது ஃபார்ம் சயன்ஸ் சென்டர் அல்லது அக்ரிகல்ச்சர் சயன்ஸ் சென்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதனோட இன்னொரு நேமும் முக்கியமானதுங்க. ஏன்னா எல்லா டைமும் கேவிகேன்னு கேட்க மாட்டாங்க. ஒரு சில டைம் ஃபார்ம் சயன்ஸ் சென்டர் அப்பன்னா என்னன்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, பிரைமரிலி எஜுகேஷன் கமிஷன் 1964, 66ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமிஷன அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த பீரியட்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டிடியூட் வந்து தேவைப்படுது. எதுக்காகன்னா, வொகேஷனல் எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டார்ல குடுக்கறதுக்காக, ஒரு வொகேஷனல் எஜுகேஷன் குடுக்கறதுக்காக ஒரு ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் தேவைப்படுது அப்புட்ன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க சொன்னது கரெக்ட்டா? இல்லையா? அப்புட்ன்னு சொல்லி பாருங்க. அப்படின்னு இன்னொரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? எஜுகேஷன் கமிஷன் வந்து ஜெனரலா மத்த ஒரு ப்ராப்ளத்துக்காக ஃபார்ம் பண்ண கமிட்டி. ஆனா அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன குடுக்குறாங்கன்னா, இந்த மாரி ட்ரெய்னிங் குடுக்குறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும். அப்புட்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவங்க இந்த எஜுகேஷன் கமிஷன் சொன்னது ஃபீசிபிளா? இல்லையா? இல்ல இந்த மாரி ஒண்ணு வேணுமா? வேணாமா? அப்புட்ன்னு சொல்லி ஸ்டடி பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. அப்புட்ன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியோட பேரு தான் மோகன் சிங் மேத்தா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கமிட்டி எப்ப வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னா, 1973ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 74ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது 1974ல. ஸோ அவங்க வந்து என்ன வந்து ரெக்கமெண்டேஷன் குடுத்திருப்பாங்கன்னா, மக்களுக்கு வந்து டெக்னிக்கல் லிட்ரசி வந்து தேவைப்படுது அப்புட்ன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெய்னிங் வந்து எக்ஸ்டென்ஷன் வொர்க்கருக்கும் குடுக்கணும், ஃபார்மருக்கும் குடுக்கணும். இந்த மாரி கேவிகே ஆரம்பிச்சோம்னா, அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் சிலபஸ்ன்னு ஒண்ணு இருக்கக்கூடாது அப்புட்ன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சப்போஸ் கேவிகேவ யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க
அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நீங்க வந்து மோகன் சிங் மேத்தா கமிட்டின்னு சொல்லிட்டு தான் ஆப்ஷன்ல போடணும். ஏன்னா, எஜுகேஷன் கமிஷன் வந்து ஜஸ்ட் இந்த மாரி ஒரு இன்ஸ்டிடியூட் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, மோகன் சிங் மேத்தா கமிட்டி தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கேவிகேன்னு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது பேர் வச்சது எல்லாமே இவங்க தான். அப்படி இருந்தாலும், இந்த கேவிகே மூலமா டெக்னிக்கல் லிட்ரசி வந்து குடுக்கணும். ஸோ டெக்னிக்கல் நாலேட்ஜ்னாவே உங்களுக்கு தெரியும். இப்ப அக்ரிகல்ச்சர் சம்மந்தமா அக்ரிகல்ச்சர் ஸ்டூடண்ட்க்கு இருக்கக்கூடிய அந்த நாலேட்ஜ் வந்து டெக்னிக்கல் நாலேட்ஜ். அந்த மாரி லிட்ரசி வந்து அவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொன்னு அந்த இன்ஸ்டிடியூட் என்ன பண்ணணும்? ட்ரெய்னிங் குடுக்கணும். ஃபார்மருக்கும் குடுக்கணும். எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கருக்கும் குடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. யூனிஃபார்ம் சிலபஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. யூனிஃபார்ம் சிலபஸ்னா, இதுல வந்து கண்டிப்பா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலண்டர் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கங்க. கேவிகேல ஒரு காலண்டர் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்புட்ன்னா, ஒரு வருஷத்துக்கு என்னென்ன ட்ரெய்னிங் எல்லாம் குடுக்க போறோம் அப்புட்ன்னு சொல்லிட்டு அந்த காலண்டர்ல ஃபிக்ஸ் பண்றது தான் யூனிஃபார்ம் சிலபஸ். ஏன்னா, அந்த காலண்டர்ல என்ன இருக்குதோ, அதுபடி தான் என்ன பண்ணுவாங்க? ட்ரெய்னிங் குடுப்பாங்க. அந்த மாரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஃபார்மர்ஸ்க்கு என்ன தேவை இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப காலண்டர்ல ஆல்ரெடி பிரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. அதுபடி போ முடியாது இல்லையா? ஏன்னா திடீர்னு ஃபால் ஆரம்பமாகும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரும். இப்ப ஃபார்மர் என்ன கேட்பாங்க? அத கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குன்னு ஒரு ட்ரெய்னிங் குடுங்க. அப்படின்னு அவங்களுடைய தேவைகள் வந்து வரும். ஸோ அதனால யூனிஃபார்மா ஒரு சிலபஸ்ன்னே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாரி மாறிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதான் இவரு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அத பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கேவிகே வந்து பாண்டிச்சேரியில வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? எப்பன்னா 21 மார்ச் 1974 புரியுதுங்களா? ஸோ இது வந்து அதாவது 4த் 5 இயர் பிளான்ல கொண்டு வந்திருப்பாங்க. இது ஆல்ரெடி நெறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர்ல கூட ஏஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதனுடைய 50வது வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, 50த் ஆனிவர்சரி இப்பதான் 2024ல செலிப்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஓகேங்களா? அதான் கீழயே குடுத்துருக்கேன் பாருங்க. கோல்டன் ஜூப்ளி ஆஃப் கேவிகே 2024. ஸோ இந்த மாரியும் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1974லேருந்து கோல்டன்னாவே 50 இயர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னாவே அதான் கோல்டன் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க. 21 மார்ச் தான் இத வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேவிக்கு. இப்போ இருக்கப்படி டேட்டா படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல 731 கேவிகே இருக்குது. ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு கேவிகே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது, ஒரு கேவிகே வந்து பார்த்தீங்கன்னா, 545 டிஸ்ட்ரிக்ட்லயும் 2 கேவிகே வந்து பார்த்தீங்கன்னா, 93 டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு. 2 கேவிகே எந்த மாரி கண்டிஷன்ல வைப்பாங்கன்னா, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து நல்லா பெருசா இருக்கும். ரொம்ப ஏரியா வந்து கவரேஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாரி பெரிய ஏரியாவா இருந்தா, 1 கேவிகேக்கு பதிலா 2 கேவிகே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி ஒவ்வொரு கேவிகேவும் எவ்வளோ ஃபார்மர்ஸ் வந்து கவர் பண்ணுதுன்னா, மோர் தென் 5000 ஃபார்மர்ஸ கவர் பண்ணுதுங்களாம். இது தமிழ்நாட்டுல டோட்டல் நம்பர் ஆஃப் கேவிகேன்னு பார்த்தீங்கன்னா, 33 கேவிகே இருக்குது. அதுல 14 கேவிகே தான் டிஎன்ஏ கீழ வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழ வரும். மீதி இருக்கக்கூடிய கேவிகேலாம் பிரைவேட் கிட்ட இருக்கும். இல்லன்னா என்ஜிஓ அப்படி இல்லன்னா தமிழ்நாடு வெட்டனரி யூனிவர்சிட்டி, அதே மாரி ஃபிஷரீஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அவங்ககிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேவிகே இருக்கும். ஸோ கேவிகே வந்து கம்பல்சரி கவர்மெண்ட் தான் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில கேவிகே பிரைவேட் என்ன பண்ணுவாங்க? ரன் பண்ணுவாங்க. ஒரு சில கேவிகே என்ஜிஓஸ் ரன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டிஎன்ஏ கீழ தான் 14 கேவிகே இருக்குது. பட் ஆனா டோட்டல் தமிழ்நாட்டுல 33 இருக்குது. மீதி இருக்கிறதெல்லாம் இந்த மாரி பிரைவேட், என்ஜிஓ, வெட்டனரி யூனிவர்சிட்டி, ஃபிஷரீஸ் யூனிவர்சிட்டி கீழ வந்து பார்த்தீங்கன்னா இயங்கும். ஓகேங்களா? பட் 100% இந்த கேவிகேக்கு ஃபண்டிங் யாரு பண்ணுவாங்கன்னா, ஐசிஆர் தான் பண்ணுவாங்க. பிரைவேட்டே அத ரன் பண்ணாலும், அதுக்கு ஃபண்டிங் யார் பண்றாங்க? ஐசிஆர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காசு குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேவிகே உங்களுக்கு தெரியும். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் யுபில தான் இருக்கு. ஸோ யுபில தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேவிகே வந்து இருக்குது. இந்த மாரி கேவிகே உடைய சக்சஸ்க்கு காரணமான ஒரு முக்கியமான ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரிகா பிரசாத்ங்கிறவங்க தான். ஓகேங்களா? அதே மாரி இதுவும் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ஏஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பேஸ்ட் ஆன் தி சக்சஸ் ஆஃப் கேவிகே மாடல்
1 in each rural district. Government has approved an additional KVK in each of 50 large districts. எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொண்டு வந்தாங்க அடிஷனலாக 11th பிளான்ல அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி ரெகுலராலாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. திடீர்னு எப்பயாவது அந்த மாதிரி கேட்டுறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பழைய டேட்டாங்கிறதுனால பெருசாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ கேவிக்கு வந்து ஒரு சில ப்ரோக்ராம்ஸையும் என்ன பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணுறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் ஃபர்ஸ்ட், ஆரியா, மேரா கவுன், மேரா கௌரவ், விருத்த பிரக்ஷக். ஓகேங்களா? இது இந்த எல்லா ப்ரோக்ராமும் கேவிகே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் பின்னாடி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் என்ன ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேவிகே எஸ்டாப்ளிஷ்ட் பை ஐசிஆர் பட் ஒர்க்கிங் அண்டர் அஃபிலியேட்டட் ஏஜென்சிஸ். இதுதான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா? கேவிகே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் பண்ணுறது என்னமோ 100% ஐசிஆர் தான் ஃபண்டிங் பண்ணும். ஆனால் அது யார் வந்து கண்ட்ரோல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் யார் பண்ணுறாங்கன்னா, ஒன்று ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதாவது டிஎன்ஏ கீழே வரலாம், அல்லது வெட்டினரி யூனிவர்சிட்டி கீழே வரலாம், அல்லது என்ஜிஓ கீழே வரும், அல்லது ஐசிஆர் இன்ஸ்டியூட். ஸோ ஐசிஆர் கீழே வரக்கூடிய அந்த இன்ஸ்டியூட்டுக்குள்ளேயே அவங்க கண்ட்ரோலில் கூட கேவிகே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து கேவிகேவுடைய விஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லெட் growth leading to enhanced productivity, profitability and sustainability in agriculture. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்படி மிஷனும் நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மேண்டேட்ஸ். ஸோ மேண்டேட்ஸ் ஆஃப் கேவிகே அடிக்கடி கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதை ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஏடிஏ சிடின்னு சொல்லுவாங்க. அதாவது டெக்னாலஜி அசஸ்மெண்ட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபார் இட்ஸ் வைடர் அப்ளிகேஷன் அண்ட் டு என்ஹான்ஸ் கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட். ஓகேங்களா? இது ஒவ்வொன்றுமே அதனுடைய மேண்டேட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை பற்றி தான் டீட்டெயிலாக கீழே வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஆன் ஃபார்ம் டெஸ்டிங். ஸோ இந்த ஒய்எஃப்டினா என்னன்னு கூட கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஆன் ஃபார்ம் ட்ரையல்னு சொல்லி ஆப்ஷன்லாம் கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா இல்லையா? ஸோ ஆன் ஃபார்ம் டெஸ்டிங் தான் இதனுடைய கரெக்டான எக்ஸ்பான்ஷன். புரியுதுங்களா? ஸோ ஆன் ஃபார்ம் டெஸ்டிங், ஆன் ஃபார்ம் அப்படின்னா என்னங்க, ஃபார்மர்ஸோடைய ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணணும். எதை டெஸ்ட் பண்ணணும்? டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த கண்டுபிடிச்ச டெக்னாலஜியை ஃபார்மர்ஸ் ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்காகனா அந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மர்ஸுடைய கண்டிஷனுக்கு சூட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா கேவிக்குடைய வேலை, ஒரு முக்கியமான வேலையே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். பிரைமரிலி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் போக போக காலகட்டத்தை மாற மாற ஸோ இது வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஆர் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா? ஸோ ஐசிஆர் இன்ஸ்டியூட்டில் ஒரு வெரைட்டி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்காக ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து ஒரு ரைஸ் வெரைட்டி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஸோ அந்த கண்டுபிடிச்ச வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஃபியூச்சர் வந்து சவுத் இந்தியாவுக்கு இது சூட்டபிள் ஆகும்னு சொல்லிட்டு. சவுத் இந்தியாவுக்கு சூட்டபிள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சவுத் இந்தியாவிலேயே வெவ்வேறு அக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அது மாறும். ஸோ அதனால ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு வந்து அந்த வெரைட்டி வந்து ரைஸ் உடைய ப்ரௌன் பிளான்ட் ஆப்பருக்கு ரெசிஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அப்படியே முக்கியமான ஃபீச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெரைட்டியை அடாப்ட் பண்ணுறது. ஆனால் அந்த வெரைட்டி நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டுடைய கண்டிஷனுக்கு சூட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணணும். அந்த வேலை தான் யார் பண்ணுவாங்க? கேவிக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஃபார்மர்ஸுடைய ஃபீல்டுலேயே அந்த வெரைட்டி என்ன பண்ணுவாங்க? க்ரோ பண்ணி பார்ப்பாங்க. அதுவும் ஒரு இடத்துல கிடையாது. டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒரு 5, 6 இடத்துல என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெக்னாலஜியை ஆன் ஃபார்ம் டெஸ்டிங், OFTன்னு சொல்லுவாங்க. ஆன் ஃபார்ம் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா இல்லையா? சப்போஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இடத்துக்கு சூட் ஆகலை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த வெரைட்டியை ஏதாவது சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ யாரு? ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த பிரச்சனைலாம் வருதுங்க, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் முடிஞ்சா வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சப்போஸ் அவங்களால பண்ண முடிஞ்சா பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வெரைட்டி ட்ராப் பண்ணிட்டு அடுத்த இதை ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. புரிஞ்சுங்களா?
ஸோ இதை வந்து ஷார்ட்டா என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெக்னாலஜி அசஸ்மெண்ட் அண்ட் ரிஃபைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆன் ஃபார்ம் டெஸ்டிங்கை இன் ஷார்ட்டா டெக்னாலஜி அசஸ்மெண்ட் ரிஃபைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ டெக்னாலஜி அசஸ்மெண்ட்னா புதுசாக கண்டுபிடிச்ச டெக்னாலஜியை அசஸ் பண்ணுவாங்க. எது மூலமா அந்த ஃபார்மர்ஸோட ஃபீல்டுலேயே போட்டு பார்ப்பாங்க. சப்போஸ் அவங்களுக்கு அது சூட் ஆகலைன்னா அதை என்ன பண்ணுவாங்க, அந்த இன்ஸ்டியூட்டு சொல்லி ரிஃபைன்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுவாங்க. ஒன்று இன்ஸ்டியூட்டே சொல்லி மாடிஃபை பண்ணுவாங்க, இல்லைன்னா இது கேவிகேலேயே இந்த எஸ்எம்எஸ் வந்து இருப்பாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த டெக்னாலஜியை கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து இன்ஷார்ட்டாக இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? இது எங்கே வந்து போடுவாங்கன்னா ஃபார்மர்ஸ் ஃபீல்டுலேயே இந்த டெஸ்டிங் வந்து பண்ணுவாங்க. அது முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆல்ரெடி ப்ரூவன் ரிசல்ட்ஸ் அண்டர் ரியல் ஃபார்மர் சுச்சுவேஷன். ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண டெக்னாலஜி தான் இந்த மாதிரி ஆன்ஃபார்ம் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண டெக்னாலஜினா அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேயே அவங்க சாம்பிள் பிளாட் இருக்கும் இல்லையா, காலேஜ் அந்த இன்ஸ்டியூட்டுக்குள்ளேயே சாம்பிள் பிளாட் வந்து இருக்கும். ஸோ அந்த பிளாட்ல கண்டுபிடிச்சி அந்த ரைஸ் வெரைட்டியை அங்கேயே க்ரோ பண்ணி பார்ப்பாங்க. க்ரோ பண்ணி பார்த்து அது ப்ரௌன் பிளான்ட் ஆப்பர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆல்ரெடி ப்ரூவன் ரிசர்ச் தான் என்ன பண்ணுவாங்க, கன்ஃபார்மாக வந்து இத்தனை பர்சன்டேஜ் ப்ரௌன் பிளான்ட் ஆப்பரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த டெக்னாலஜி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் என்ன பண்ணுவாங்க, கேவிகே அதை வந்து டெஸ்டிங் வந்து பண்ணி பார்ப்பாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கேவிக்கையும் பண்ண மாட்டாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த தேவையா இருந்துச்சுன்னா அந்த வெரைட்டி அடாப்ட் பண்ணுவாங்க. இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல அந்த மாதிரி ரைஸ் கல்டிவேட் பண்ண மாட்டாங்க. அப்போ மற்ற கிராப்ல என்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சி அங்கே டெஸ்டிங் வந்து பண்ணி பார்ப்பாங்க. புரிஞ்சுங்களா இல்லையா? ஸோ ஓஎஃப்டி வந்து நார்மலி பிளான்ட், மேனேஜ்டு அண்ட் எவலுவேட்டட் பை தி ஃபார்மர்ஸ் தெம்செல்ஸ். ஸோ ஃபார்மர்ஸே தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங்னா எப்போ வந்து சோயிங் பண்ணுறாங்க, எந்த மாதிரி சோயிங் பண்ணுறோம், அதை மேனேஜ் பண்ணுறதுனா வீடிங்கு, வீட் மேனேஜ்மெண்ட்டு, லேண்ட் ப்ரிப்பரேஷன், இது எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணுவாங்க. எவலுவேஷன் கூட அவங்க தான் பண்ணுவாங்க. பட் அதுக்கு அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ் ரோலாக யார் இருப்பாங்கன்னா இந்த கேவிகே சயின்டிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓஎஃப்டியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன டெக்னாலஜிஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த எஃப்எல்டிங்கிறதுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பான்ஷன் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ எஃப்எல்டி கேட்டாங்கன்னா அடுத்து ஓஎஃப்டிக்கு கேட்பாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணி பார்த்துட்டாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அடுத்து என்ன பண்ணணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அது பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதுதான் ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன்னா அந்த சயின்டிஸ்ட், அதாவது சயின்டிஸ்டுடைய க்ளோஸ் சூப்பர்விஷன்ல அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதாவது சயின்டிஸ்டும் அந்த இடத்துல டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண இடத்துல இருப்பாரு. மோஸ்ட்லி அந்த சயின்டிஸ்டே பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஃபார்மர் யாராவது ஒருத்தர் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல சயின்டிஸ்ட் வந்து இருப்பார். அதுதான் சொல்லுவாங்க ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன். அதாவது முன்னாடியே அந்த ஃப்ரண்ட்னாவே என்னதுங்க, யாரோட முன்னிலையில் நடக்கும், சயின்டிஸ்டுடைய முன்னிலையில் நடக்கும். புரியுதுங்களா இல்லையா? இந்த கான்செப்ட் வந்து எப்போ வந்து எவால்வ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஆர் வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது டெக்னாலஜி மிஷன் ஆன் ஆயில் சீட்ஸ். அதனுடைய இயர் வந்து 1986ல அந்த மிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மிஷன்ல இந்த ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷனை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது சயின்டிஸ்டே போய் அந்த டெமான்ஸ்ட்ரேஷனை பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் எவால்வ் பண்ணது டெக்னாலஜி மிஷன் ஆன் ஆயில் சீட்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஷன்ல தான் ஃபர்ஸ்ட் இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆயில் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது வெரைட்டிலாம் இருக்கு இல்லையா ஆயில் சீட்ஸில், அந்த வெரைட்டியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக சயின்டிஸ்ட் சூப்பர்வைசன் கீழே இதை வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் ஃபீல்டில் தான் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இது ரிலேட்டடாக கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா டு டெமான்ஸ்ட்ரேட் நியூலி ரிலீஸ்டு கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் இன் தி ஃபார்மர்ஸ் ஃபீல்டு. இதுதான் முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம். டு ஸ்டடி தி கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் ஹையர் ப்ரொடக்ஷன், தேர்பை ஜென்ரேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் டேட்டா அண்ட் ஃபீட்பேக் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? எதுக்காக பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல என்னென்னலாம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வருது, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஃபேக்டர்லாம்
அதிகமான ப்ரொடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த மாதிரி டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி ஃபார்மர்ஸுடைய ஃபீட்பேக்கை வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்படி யார் முன்னாடி இருந்தே சொல்லியிருந்தோம், அண்டர் தி க்ளோஸ் சூப்பர்வைஸ்னா சயின்டிஸ்ட் கீழே தான் பண்ணுவாங்க. ப்ரூவ்டு அல்லது நியூலி ரிலீஸ்டு வெரைட்டிஸ் ஆர் செலக்டட் ஃபார் தி டெமான்ஸ்ட்ரேஷன். ப்ரூவ் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு புதுசாக ரிலீஸ் ஆன வெரைட்டி கூட என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இதில் டார்கெட் குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மரும் டார்கெட் குரூப்பாக இருப்பாங்க, எக்ஸ்டென்ஷன் பர்சனலும் டார்கெட் குரூப்பாக இருப்பாங்க. எதனாலன்னா, ஏன்னா புதுசாக ஒரு வெரைட்டி வருது. அப்போ எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்டுக்கும் அது வந்து தெரியாது, ஃபார்மருக்கும் அது தெரியாது. அதனால 2 பேர்த்துக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு இதாக வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆர்கனைஸ்டு இன் ஏ கிளஸ்டர் அப்ரோச் இன்வால்விங் பார்ட்டிசிபேட்டிங் ஃபார்மர்ஸ். கிளஸ்டர் அப்ரோச்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பொதுமக்களை கூட்டமாகவே என்ன பண்ணுவாங்க, குரூப்பாக கூட்டு வருவாங்க. எக்ஸாம்பிள் 20 30 ஃபார்மரை குரூப்பாக கூட்டு வந்து அதை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஆர்கனைசிங் சென்டர் ப்ரொவைட்ஸ் மெயின்லி கிரிட்டிக்கல் இன்புட்ஸ் அண்ட் ட்ரைனிங். ஓகேங்களா? ஸோ ஆர்கனைசிங் சென்டர்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து கேவிகே தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாம் ஃபார்மர் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மருக்கு ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்குறது. புரிஞ்சுங்களா? அதுக்கடுத்து இதனுடைய 3வது ஆக்டிவிட்டி அல்லது மேண்டேட்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட். கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ட்ரைனிங் கொடுக்கறது தான். ஒரு பர்சனுடைய கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுறது. முன்னாடியே அவனுடைய கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும், ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா இல்லையா? கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட்னா சிம்பிளி நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறது என்ன சொல்லுவாங்க, கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. யாருக்கு? ஃபார்மர்ஸ்க்கும் கொடுப்பாங்க, எக்ஸ்டென்ஷன் ப்ரொஃபஷனலும் கொடுப்பாங்க. ஸோ ஃபார்மர்ஸ்னா அந்த ஃபார்மர் மேபி உமன்னாக இருக்கலாம், யங் ஃபார்மராக இருக்கலாம், அடல்ட் ஃபார்மராக இருக்கலாம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் அக்ரெசிவ் ஃபார்மர், ஃபார்ம் உமன், ரூரல் யூத், இது எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. எதுக்காக இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும்? செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குறதுக்காக ஒகேஷனல் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய முக்கியமான மேண்டேட்டு, ஒகேஷனல் ட்ரைனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேண்டேட் ஆஃப் கேவிகேன்னு கேட்டாங்கன்னா அதில் ஒகேஷனல் ட்ரைனிங் தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இட் ஆக்ட் அஸ் ஏ கேவிகே ஆக்ட் அஸ் ஏ நாலேஜ் அண்ட் ரிசோர்ஸ் சென்டர். ஓகேங்களா? ஸோ நாலேஜ் அண்ட் ரிசோர்ஸ் சென்டர் தான். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக உங்களுக்கு வேணும்னா யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேவிகே தான் என்ன பண்ணணும், காண்டாக்ட் பண்ணணும். ஓகே, அவங்ககிட்ட தான் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். வெட்னரி பற்றி இருக்கும், ஹார்டிகல்ச்சர் பற்றி இருக்கும், அக்ரிகல்ச்சர் பற்றி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த ஃபங்க்ஷன் ப்ரொவைட் ஃபார்ம் அட்வைசரிஸ் யூசிங் ஐசிடி அந்த அதர் மீடியாஸ். ஐசிடினா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபர்மேஷனை டெக்னாலஜி யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஆப் இருக்கு இல்லையா, அது கூட ஒரு ஐசிடி டூல் தான். டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் அட்வைசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐசிடி மூலமாகவோ அல்லது மற்ற மீடியா மூலமாகவோ, டிவியோ ரேடியோவோ, இந்த மாதிரி மீடியா மூலமாக என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு அட்வைசரிஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து டேட்டா டாக்குமெண்டேஷன், கேரக்டரைசேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ஆஃப் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ். ஸோ இவங்க டாக்குமெண்டேஷன் வந்து பண்ணுவாங்க. டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ஈல்டு வந்து சொல்லிட்டு டாக்குமெண்டேஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக யாராவது ஃபார்மர் இருக்கிறாங்கன்னா அவங்கள பற்றி டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க. டாக்குமெண்டேஷன்னா அவங்க வந்து எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மில்க் ப்ரொடக்ஷனில் ஒருத்தர் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னா அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ரெடி பண்ணுவாங்க. புரியுங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கும் இவங்க வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேவிகேஸில் இன்புட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. ஸோ இன்புட்ஸுங்கிறது இங்கே சீடு, பிளான்டிங் மெட்டீரியல், இல்லை பயோ ஃபெர்டிலைசர்ஸ் ஏஜென்ட்ஸு, அப்படி இல்லைன்னா லைஃப் ஸ்டாக் ரிலேட்டடாக சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இந்த கேவிகே ரிலேட்டடாக இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு போர்ட்டல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எப்போன்னா 8 ஜூலை 2016. எதுக்காகன்னா கேவிகேவை மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த போர்ட்டல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேவிகே. கேவிகேவுடைய ஸ்ட்ரக்சர். இதில் டாப் மோஸ்ட் லெவலில் யூனியன் மினிஸ்டர்
ஓகேங்களா? இப்போ வந்து யூனியன் மினிஸ்டர் வந்து அர்ஜுன் முண்டா. இவர் தான் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து அவங்களுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, யார் வருவாங்கன்னா, டிஜி ஆஃப் ஐசிஆர். டிஜி ஆஃப் ஐசிஆர் தான் டேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க, செக்ரட்டரி கூட. ஸோ டேருங்கிறது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழ ஒரு 2, 3 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதுல ஒரு டிபார்ட்மெண்ட் தான் டேர்ன்னு சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அதனுடைய செக்ரட்டரி யாருங்க? டிஜி தான். ஐசிஆர் டிஜி யாரா வராங்களோ, அவங்க தான் ஆட்டோமேட்டிக்கா டேருடைய செக்ரட்டரி ஆயிருவாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஐசிஆர் உடைய டிஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஹிமான்சு பதக். ஹிமான்சு பதக் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஐசிஆர் உடைய டிஜி. ஸோ அதுக்கு கீழ யார் வருவாங்கன்னா, இந்த ஐசிஆர் கீழ நெறைய டிவிஷன்ஸ் வந்து இருக்கும். எக்ஸ்டென்ஷன் டிவிஷன், கிராப் இம்ப்ரூவ்மென்ட் டிவிஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிவிஷன், அந்த மாரி நெறைய அக்ரானமி டிவிஷன் நெறைய டிவிஷன் இருக்கும். அதுல ஒரு டிவிஷன் எக்ஸ்டென்ஷன். ஸோ அதுக்கு ஒரு ஹெட் வந்து இருப்பாங்க. அவங்க தான் வந்து டெப்யூட்டி டிடிஜின்னு சொல்லுவாங்க. டிடிஜி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். சப்போஸ் அக்ரானமினா டிடிஜி அக்ரானமின்னு இருக்கும். புரியுதுங்களா இல்லையா? ஸோ அதுக்கு கீழ இது வந்து ஒன்லி கேவிகே உடைய ஸ்ட்ரக்சர். ஐசிஆர் உடைய ஸ்ட்ரக்சர் வந்து கிடையாது. ஏன்னா கேவிகே உடைய முக்கியமான ஹெட் யூனியன் மினிஸ்ட்ரி. அதுக்கு கீழ ஐசிஆர். அதுக்கு கீழ டிடிஜி அக்ரி எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த டிடிஜி தான் என்ன பண்ணுவாங்க? கேவிகேல பிளானிங், எக்ஸிகியூஷன் அண்ட் மானிட்டரிங் வந்து பண்ணுவாங்க மெயின்லி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஜோனல் ப்ராஜெக்ட் டைரக்டரேட்ன்னு சொல்லிட்டு முன்னாடி அதனுடைய பேரு ZPDன்னு இருந்தது. இப்ப வந்து அதனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாரின்னு சொல்லி மாத்திட்டாங்க. இந்த ஜோனல் ப்ராஜெக்ட் டைரக்டரேட்ட இப்ப இருக்கக்கூடிய நேம் அட்டாரி. ஸோ அட்டாரின்னா கீழயே குடுத்துருக்கு பாருங்க. அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி அப்ளிகேஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ இந்த மாரி ஜோன் வைஸ் பிரிச்சுட்டாங்க. ஜோனல் ப்ராஜெக்ட்னாவே என்னதுங்க? இந்தியாவ மொத்தமா ஒரு 11 ஜோனா பிரிச்சிருப்பாங்க. அந்த 11 ஜோனுக்கும் ஒவ்வொரு அட்டாரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். புரியுதுங்களா இல்லையா? இப்ப எத்தன அட்டாரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 11 அட்டாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. புரிஞ்சுங்களா? ஸோ இவங்க தான் கேவிகே உடைய ஆக்டிவிட்டீஸ மானிட்டர் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா இல்லையா? ஸோ அதுக்கு கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா, கேவிகே உடைய ஹெட் வந்து வருவாங்க. ஓகேங்களா? இதுதான் இதனுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சுதுங்களா இல்லையா? கீழ் லெவல்ல ஃபர்ஸ்ட் கீழ் லெவல்ல கேவிகே இருக்கும். கேவிகே உடைய ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட்டா இருக்கலாம். இல்லன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு புரொஃபஸரா இருக்கலாம். அவங்கள தான் வந்து கேவிகே உடைய ஹெட்டா வந்து போட்டிருப்பாங்க. புரியுதுங்களா இல்லையா? ஸோ இவங்களுக்கு மேல யாரு வருவாங்கன்னா, அட்டாரி வந்து இருப்பாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மேல யாருன்னா, டிடிஜி. ஸோ அப்ப அட்டாரி தான் ரெகுலரா அத வந்து கேவிகே ஓட மானிட்டர் பண்றது. ஏன்னா ஜோன் வைஸ் 11 ஜோனா பிரிச்சுட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூரு, தமிழ்நாடு, அதுக்கப்புறம் தெலு தெலுங்கானா கூட வராது. ஆந்திர பிரதேஷ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோனுக்குள்ள வந்துரும். அப்போ இந்த 3 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கேவிகே எல்லாம் அந்த ஜோன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எக்ஸாக்ட்டா ஜோன் எந்த ஜோன்ல வருதுன்னு தெரியல. ஒரு 5வது ஜோன்னு வச்சுக்கோங்க. அட்டாரி 5. இந்த அட்டாரி 5ங்கிறது தான் எக்ஸாம்பிளுக்காக கர்நாடகா, தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ். இந்த 3 ஸ்டேட்டையும் கவர் பண்ணணும்னா, இந்த அட்டாரி 5 தான் என்ன பண்ணும்? இந்த 3 ஸ்டேட்ல இருக்கிற கேவிகேவ மானிட்டர் பண்ணும். அந்த மாரி ஒவ்வொரு அட்டாரி கீழயும் ஸ்டேட் வந்து கவர் ஆகும். அதெல்லாம் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? மானிட்டர் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு அடுத்த ப்ரோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, லேப் டூ லேண்ட் ப்ரோகிராம். ஸோ லேப் டூ லேண்ட் ப்ரோகிராம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லேப்ல இருக்கிற டெக்னாலஜிக்க லேண்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த ப்ரோகிராம் உடைய முக்கியமான வேலை. ஸோ இது வந்து இயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1979. ஸோ இதான் கோல்டன் ஜூப்ளி இயர் ஆஃப் ஐசிஆர்ன்னு சொல்லுவாங்க. எந்த ப்ரோகிராம் வந்து கோல்டன் ஜூப்ளி ஆஃப் ஐசிஆர் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னா ஐசிஆர் எஸ்டாப்ளிஷ் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1929ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க? ஐசிஆர உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ஐசிஆர் உடைய 50வது வருஷங்கிறது எத்தனைங்க? இதுல இருந்து 50 இயர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 1979. ஸோ அதனால தான் இந்த ப்ரோகிராம் என்னன்னு சொல்றாங்க? கோல்டன் ஜூப்ளி ஆஃப் ஐசிஆர்ன்னு சொல்றாங்க. எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா, டு இம்ப்ரூவ் தி எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் ஸ்மால், மார்ஜினல், லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் பை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி.
டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது மூலமா ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், லேண்ட்லெஸ் லேபரர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க இம்ப்ரூவ் பண்றது தான் அதனுடைய முக்கியமான நோக்கம். எத்தன ஃபேமிலிஸ வந்து பார்த்தீங்கன்னா, கவர் பண்ற மாரி இனிஷியேட் பண்ணாங்கன்னா, 75,000 ஃபார்ம் ஃபேமிலிஸ கவர் பண்ற மாரி இனிஷியேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில செலக்டட் வில்லேஜஸ் மட்டும் அடாப்ட் பண்ணி, அதுல இந்த மாரி டெக்னாலஜி என்ன பண்ணியிருப்பாங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. எத்தன வருஷம் அடாப்ட் பண்ணாங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு அடாப்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் சேலம் இருக்குன்னா, சேலத்துல ஒரு 5 செலக்டட் வில்லேஜஸ் மட்டும் செலக்ட் பண்ணி, அங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? லேப்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜிய அந்த லேண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா இல்லையா? ஸோ இதுதாங்க ஓவராலா ஐசிஆர்‌க்கு கீழ வரக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ். ஸோ இது இல்லாம ஐசிஆர்‌க்கு கீழ எக்ஸ்டென்ஷன் இல்லாம மத்த ஸ்கீம்ஸும் இருக்கும். அது பின்னாடி கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி நம்பர் ஆஃப் கேவிகேங்கிறது மாறுங்க. ஏன்னா புதுசா ஒரு சில கேவிகே எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதனால இது மாறும். ஸோ இதெல்லாம் நம்ம அடிக்கடி வெப்சைட்ல வந்து பார்த்துக்கணும். ஜெனரலா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த மாரி இதெல்லாம் நம்ம வெப்சைட்ல பார்த்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி ஓகேங்க. தேங்க் யூ.